சற்று முன் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த அதிமுகவின் 32 எம்எல்ஏக்கள் பேரதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்த ஸ்டாலின். தமிழ்நாட்டில் கடந்த மக்களவைத் தேர்தலில் மும்முனை போட்டி நிலவியது. திமுக, அதிமுக, பாஜக என ஆகிய கட்சிகள் அணியமைத்து போட்டியிட்டன. அதில் தமிழகம் மற்றும் புதுவை என 40 தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இதனால் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பாஜகவும் விரும்பி வந்தது. ஆனால் அதிமுகவோ விரும்பவே இல்லை. இதனால் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அவ்வளவுதான், அவர் திடீரென டெல்லி அழைக்கப்பட்டார். அங்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 3 கார்கள் மாறி மாறி சென்று அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறாராம். பூட்டிய அறையில் கூட்டணி முறிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது எடப்பாடி பழனிசாமி வைத்த ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்பது மட்டுமே. அதை அமித்ஷா ஏற்றுக்கொண்டுள்ளாராம். அதன்படி அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போதும் கூட சென்னையில் பேட்டியளித்த அமித்ஷா தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படும் என்று அறிவித்தார். பாஜகவினரும் அப்படியே கூறி வந்துள்ளனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அமித்ஷா அவ்வாறு சொல்லவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற்று அமைச்சரவை அமைக்கப்படும் என்றுதான் கூறினார். கூட்டணி அமைச்சரவை என்று சொல்லவில்லை என்று எடப்பாடி இப்போது கதறிக்கொண்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பேட்டியை சரியாக கவனிக்கவில்லை என்று எடப்பாடி மறுத்திருக்கிறாராம். ஆனால் அமித்ஷா இந்தியில் பேசினார். இந்தி தெரியாததால் எடப்பாடி பழனிசாமியும் என்ன சொல்கிறார் என்று தெரியாமல் அருகில் சத்தமில்லாமல் அமர்ந்திருந்தார். இந்த நிலையில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த 7ஆம் தேதி மதுரை வந்துள்ளார். மதுரையில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் 50 தொகுதிகளை அடையாளம் காண வேண்டும். அதில் பாஜக போட்டியிடும். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படும் என்றும் பேசினாராம். எடப்பாடி பழனிசாமி என்னதான் கூட்டணி அமைச்சரவை இல்லை என்று அறிவித்தாலும் கூட்டணி அமைச்சரவையா இல்லையா என்பதை எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்ய முடியாத நிலைதான் தற்போது தமிழகத்தில் இருந்து வருகிறது. அதிமுக கூட்டணியை கூட டெல்லி பாஜக தான் முடிவு செய்யக்கூடிய நிலை இருக்கிறதாம். ஆகையால் எடப்பாடி பழனிசாமியோ தற்போது பெரிய தலைவலியுடன் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவில் இருக்கும் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் அனைவருமே பாஜக கூட்டணியே வேண்டாம் என்று கூறி வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியோ என்ன பண்ணிவிட்டார்? அமித்ஷாவை சந்தித்து பாஜகவின் கூட்டணியை உறுதி செய்துவிட்டார். இப்போது கடும் அதிருப்தியில் இருந்து வரும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பலருமே எடப்பாடியிடம் குறை கூறி வருவதாக சொல்லப்படுகிறது. இதன் பல்வேறு காரணங்களால் தற்போது அதிமுகவில் இருக்கும் முக்கிய சில புள்ளிகள் கடும் அதிருப்தியில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளலாமோ என்று ஆலோசனை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரிந்துதான் நடப்பதாகவும் அவர் இன்னும் கண்டுகொடாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த இந்த ஆலோசனையால் தற்போது ஒரு 32 எம்எல்ஏக்கள் திமுக தாவ இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.